ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது பச்சை பயிறு பணியாரம். நார்மலாக நம்ம அரிசி மாவு, கோதுமை மாவு இந்த மாதிரி மாவு வச்சு தானே பணியாரம் செய்வோம். ஆனால் நான் இன்னைக்கு பச்சை பயிறு வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஹெல்தியான பணியார ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இன்னைக்கு நான் அரை கப் அளவுக்கு உளுந்தம்பருப்பு எடுத்து 2 மணி நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். 1 கப் அளவுக்கு பச்சை பயிறு, இது ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ ரெண்டுத்தையும் மாவை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். உளுந்த மாவு, பச்சை பயிறு மாவு ரெண்டுத்தையும் ஒரு பாத்திரத்தில் ஒன்றா கலந்து சேர்த்துக்கலாம். ரெண்டுத்தையும் ஒன்றா கலந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். பணியாரத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா கலந்து விட்டு ஒரு மூடி போட்டு 3 மணி நேரத்துக்கு புளிக்க வச்சுக்கலாம். 1 கப் அளவுக்கு பச்சை பயிருக்கு அரை கப் அளவுக்கு உளுந்தம்பருப்பு போதுமானது. பச்சை பயிறு குறைஞ்சது ஒரு 8 மணி நேரமாவது நல்லா ஊறி வந்தாதான் இந்த மாவு இந்த அளவுக்கு புசுபுசும் வரும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 3 மணி நேரத்துக்கு நல்லா புளிக்க வச்சு எடுத்துக்கலாம். 3 மணி நேரம் கழித்து ஒரு பேன் வச்சு சூடானதும் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டு, எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு உளுத்தம் பருப்பு பொரிய விட்டு அது கூட ஒரு பெரிய ஆனியனை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு பெரிய பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை பொடியாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கி வந்திருக்கு சூப்பராக. இப்போ இதை பணியார மாவில் ஒன்றா சேர்த்து கலந்துக்கலாம். இப்போ இது நல்லா கலந்து விட்டு ரெடி பண்ணிக்கலாம். உப்பு எதுவும் சேர்க்க தேவையில்லை, ஆல்ரெடி நம்ம சேர்த்துட்டோம். இப்போ குழி பணியார கல் சூடானதும் ஆயில் எல்லா சைடும் ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு ஆயில் சேர்த்து சூடு பண்ணிக்கலாம். இப்போ சூடானதும் மாவு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பணியார கல்லில் சேர்த்து வேக வச்சுக்கலாம். இப்போ ஒரு சைடு நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ அடுத்த சைடும் இதை திருப்பி விட்டுக்கலாம். பொறுமையாக கேர்ஃபுல்லாக திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ 2 சைடுமே சூப்பராக வெந்து வந்திருக்கு. இப்போ எடுத்து சூடாக சர்வ் பண்ணிடலாம். அதிக புரோட்டீன் நிறைந்த, ஃபைபர் கண்டென்ட் நிறைஞ்ச பச்சை பயிறு உளுத்தம்பருப்பு வச்சு ஆயில் கம்மியாக யூஸ் பண்ணி ஒரு ஹெல்த்தியான சூப்பரான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.